புத்துணர்வை கொடுக்கிறது. It brings about a joy in our hearts. அதனால தான் ஃபீஸ்ட் எல்லாம் நடக்கும் பொழுது அங்கே திராட்சை ரசம் பரிமாறப்படுகிறது. See, that is why whenever a feast is there, that the wine is very important there. அதே போலத்தான் நாமும் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமுள்ளவர்களாக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்படிப்பட்ட சந்தோஷமும் சமாதானமும் உள்ள களிப்புள்ள ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். See, even for us, if we want to be with our Lord Jesus Christ in the kingdom of heaven, Jesus has given a special gift to us, which is the Holy Spirit. நமக்கு பாலை குடிக்க கொடுக்கிறார். He has given us milk to drink. நாம் புதிதாக பிறக்கும் பொழுது, மறுபடியும் நாம் பிறக்கும் பொழுது, நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது களங்கமில்லாத ஞான பாலாகிய அந்த திரு வசனத்திலேயே நாம் பழக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஊட்டி கொடுக்கிறார். When we have believed in Jesus Christ, when we repent and when we are baptized in his name, he gives us and he feeds us the milk which is his word. எனவே அவருடைய ரட்சிப்பு நமக்கு இலவசம். So the salvation of Christ is a gift for us. பணமும் இன்றி விலையும் இன்றி வாங்கி சாப்பிடுங்கள். He said, see, you come and eat the wine, drink the wine and milk, come and get it. இந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எவ்வளவோ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைகளிலும் சரி தனிப்பட்ட விதத்திலும் சரி அழைப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு இன்னும் தங்களை ஒப்பு கொடுக்காமல் தாங்கள் இந்த உலகத்தின் அந்த இச்சைகளுக்காக உலகத்தினுடைய சந்தோஷங்களுக்காக வர முடியாமல் தவிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய காரியம் அன்பானவர்களே. And see, it's really saddening to see that there's many of us in this world that even though the Lord Jesus has made it clear, look, I've given a gift for you, I've given the gift of salvation for you to freely receive, but still our hearts cannot accept it, and instead we still want to chase over with the sins and the perishable things of this world. அதேதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அன்றைக்கு பண்டிகை நாளிலே அவர் வெளியரங்கமாக சொன்னார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னோரும் என்னிடத்தில் வந்து பருகுங்கள். And so that is why Lord Jesus says, oh, come to me, and come to me those who thirst. அங்கே வசனம் 39 பார்க்கிறோம். யோவான் 7:39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார் என்று பார்க்கிறோம். So we see in John 7:39, chapter 7 verse 39, and it says, this is the will of the Father who sent me, that of all he has given me I should lose nothing. Sorry, 7:39, 7 verse 39. But he spoke concerning the word of concerning the Spirit, whom those believing in him would receive the Holy Spirit, not yet given, because Jesus was not yet glorified. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரிடத்தில் வந்து இந்த தாகமாய் இருக்கிற தண்ணீரை, இது அவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறார்களோ, அவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு புரண்டு ஓடுமாம். And in verse 38 it says, who believes in him, as the scripture has said, out of his heart will flow rivers of living water. எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் திராட்சை ரசம் அது மனதுக்கு களிப்பும் சந்தோஷமும் கொடுக்கிறதாக ஆண்டவர் கொடுக்கிறார். See, it is like as the wine brings such joy in people's heart, when we receive Jesus Christ, when we receive this gift of the Holy Spirit, we also have this joy in our hearts. அந்த பாலாக இருக்கிற ஜீவ வார்த்தைகள் அது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறது. See, as the milk helps a baby to grow, the milk for us in our spiritual life is the word of God that helps us to grow. இதற்காகத்தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தாகமாய் இருக்கிறேன். And that is why Jesus Christ says on the cross, I thirst. Emmanuel, please come. நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். Let's all close our eyes and just pray. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் இம்மட்டுமாக தாகமாய் இருந்தீரே அப்பா, இதை நாங்கள் இதுவரைக்கும் உணராமல் இருந்தால் எங்களுக்கு உதவி செய்யும். Lord, we just pray, Lord God, that Lord, as you have thirsted, help us to thirst for you. அப்பா, இந்த காலை வேளையிலும் நீர் ஆண்டவரே எங்கள் மீது கொண்ட தாகம் எங்களுக்கும் இதோ இனி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட நீர் ஆயத்தம் செய்திருக்கிறீரே
அவர்கள் நிமித்தமாக இந்த ஒரு தாகத்தை எங்களுக்கு ஊற்றி தாரும். Father God, just as you had a thirst for us to receive your salvation and come close to you, Father God, give us a thirst to help other people come into your kingdom as well. ஆமென். ஆமென். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார் நிந்தனை பல சகித்தார் கல்வாரி மாமலையூரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்தன் மீட்பர் இயேசுவதோ எந்தன் மீட்பர் இயேசுவதோ. நம் ஆண்டவர் கல்வாரியிலே இருந்து பேசின 6வது வார்த்தை. So we're going to look at the 6th word. யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் பார்ப்போம். Let's take John chapter 19 verse 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். When Jesus had received the sour wine, he said, "It is finished," and bowing his head, he gave up his spirit. அன்பானவர்களே, அப்படியானால் கல்வாரியிலிருந்து ஆண்டவர் உதித்த அந்த பூத்த அருமையான மலர் என்னவென்றால் வெற்றி களிப்பு. So that 6th fragrant flower is the flower of victory. Triumph and joy. So of triumph and joy. இது வெற்றி களிப்பு என்று So பார்க்கிறோம். it is a flower or a fragrance of victory and joy. ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்த பிறகுதான் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார், முடிந்தது. Once everything had been fulfilled as the Father's will, Jesus says, "It is finished." கிரேக்க அந்த பதத்துல ஒரு காரியத்தை ஒருவர் செய்து முடித்து அதற்கு பிறகு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று சொன்ன உடனே அவர்கள் ஆர்ப்பரிப்போடு ஒரு வார்த்தையை சொல்வார்கள், டெட்லெஸ்டாய் என்று சொல்லி. So for many Greek people, when they have done something or they've made something and they can't do anything more about it and it's finished, they say this word, டெட்லெஸ்டாய். tetelestai. டெட்லெஸ்டாய், TETLE, TETELESTAI, Tetelestai. டெட்லெஸ்டாய் என்று சொல்வார்கள். அப்படியானால் அம்மாவர்களே, எல்லாம் முடித்து விட்டேன், இனி ஒன்றும் செய்ய தேவையில்லை. So that means it is all finished, there is nothing else that can be done. ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார். There is an artist. அவர் பார்த்து 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 பல நாட்களாக மாதங்களாக அந்த வரைபடத்தை வரைந்து இப்படியும் அப்படியும் எப்படியெல்லாம் அழகு கூட்ட வேண்டுமோ எல்லாம் பண்ணி முடித்து கடைசியில அவருக்கு திருப்தியான பிறகு டெட்லெஸ்டாய் என்று சொல்வார். See, even for an artist, a Greek artist, he would take many months when he's working on his art piece, making sure every detail is to perfection, and once he is satisfied, he will yell out, "Tetelestai." அதே போலத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே எல்லாவற்றையும் முழுமையாக முடித்துதான் அவர் சொன்னார், முடிந்தது, டெட்லெஸ்டாய் என்று சொல்லு. And that is what Jesus has said on the cross. Once the Father's will had been done, once it had been fulfilled, he says, "Tetelestai," it is finished. அங்கே யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க. அங்க எப்படி அவர் ஜெபம் பண்ணினார் பாருங்க. யோவான் 17 4வது வசனம். So John chapter 17 verse 4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். I have glorified you on the earth. I have finished the work which you have given me to do. அன்பானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸ்ல மாரத்தான் ஓடி 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 கடைசியில அவனால ஓட முடியாமல் அந்த விக்டரி லைன் வந்த உடனே அவன் வந்து தொப்புன்னு கீழே விழுந்துருவான். See, you see a runner in a running race or a marathon, he will give all his might to run and run and run, and when he reaches the finish line, because he has used every ounce of strength in his body, he comes and falls flat on the floor. அவனை சேர்ந்தவர்கள் ஓடி வந்து அவனை ரெண்டு பக்கம் கை தாங்கலாக கையை தூக்கிட்டு இவன் தான் விக்டரி என்று சொல்லி அவனை பக்கத்தில் நிப்பாங்க. அப்போ அவ்வளவு டயர்ட்லியும் டெட்லெஸ்டா என்று சொல்லுவான். And even in that he will two people will take him up and they will raise his hand to say he is the one that has won, and even in that tide he says tetelestai. நம்முடைய ஆண்டவரும் இதே போலத்தான் எல்லாவற்றையும் செய்து முடித்ததனுடைய அந்த வெற்றியின் கூக்குரல் முடிந்தது என்று சொல்லி. So that is the same with our Lord Jesus Christ. Even though his body is in full agony and he has nothing pretty much left, he still says it is finished. காரணம், அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் ஒரு விலையை கொடுத்து நம்மை வாங்கி முடித்து விட்டார். அல்லேலூயா. The reason is he has declared powerfully that I have brought all of us with a prize and I have finished and won the victory. இன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு இதை நம்ம நினைவு வச்சுக்கணும். நாம் இப்பொழுது டெப்ட் ஃப்ரீ, கடன் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. We really need to remember and declare this not only on Good Friday but all the time, that we're debt free from the sins of this world. ஒரு காலத்திலே ஏமாற்றி தன் பக்கமாக எடுத்துக்கொண்ட நம்மை ஆண்டவர் விலையை கொடுத்து மீண்டுமாக வாங்கி நமக்கு விடுதலையை கொடுத்து விட்டார். Once we who are blinded by the sins, who are bondage by the many bondages, Jesus gave himself and took us out debt free. பழைய ஏற்பாட்டிலே, ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கொடுக்கப்பட்ட அத்தனை பலிகளும், ஆடு மாடு புறாக்கள் எல்லாமே பாவங்களை மூடின, கவர் பண்ணிச்சு, அவ்வளவுதான். In the Old Testament, every sacrifice that was given, from the sheep to the bull to the goat to the doves, it was only to cover sins. ஆனால் அந்த கல்வாரியில நம் ஆண்டவர் சிந்தின ரத்தம் தான் இன்றைக்கு நாம் எல்லாரையும் முழுமையாக கழுவி சுத்திகரித்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. What is so powerful of the sacrifice of our Lord Jesus Christ is that his sacrifice, his blood, not only covers but it has washed and made our sins clean. அன்பானவர்களே, ஒரு பாவம் இந்த உலகத்துல வந்ததற்காக அந்த பாவத்தை நீக்கணும் சொன்னா ஒரு மனுஷனால முடியவே முடியாது. See, when a sin has come into this world, for that sin to be removed or destroyed, a man cannot do it. அல்லது ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தினால ஒன்றுமே முடியாது. A beast's blood cannot do it. ஆனால் இன்றைக்கு மனிதன் பாவத்திற்கு பரிகாரம் தேடி எங்கெங்கெல்லாமோ பாத யாத்திரை போகிறான், உடலை குத்திக் கொள்ளுகிறான், முள் படுக்கையிலே படுத்துக் கொள்ளுகிறான், என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு உண்மையாகவே உணர்த்த வேண்டிய ஒரு காரியம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா. Hallelujah. See, people of this world who do not know the truth, they are trying to suffer themselves. They are still killing different animals, or they are putting sufferings on themselves, like stabbing themselves and lying on thorns and whipping themselves, so that because they are thinking that the more sufferings they have as humans, it will wipe our sins. But we know the truth, that those who believe in our Lord Jesus Christ, we are washed by his blood and made free of sin. என்றைக்கு பாவம் உள்ளே நுழைந்ததோ, ஆனால் அதற்கு காரணமாக இருந்த முதல் படைப்பாகிய ஆதாம், அவனை வைத்து தேவ பக்தியுள்ள சந்ததிகளை உருவாக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். See, yes, because of the first man and woman and the wrong choice that they made, sin came into this world, but also God has still given a grace for Adam, that it is through him that the generation to bring Jesus Christ
is there. ஆனால் அப்போவே அவர் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்த அப்போவே அவனுடைய ஜேர்னி அங்க வந்து ஆண்டவர் கட்டாயிடுச்சு. அதுக்கு மேல அவனை வைத்து ஒன்றும் பண்ண முடியவில்லை. See, the moment that sin came and the moment that Adam had fallen into this, that relationship, that journey that God had with Adam, it was cut off. அங்கே தேவனுடைய அந்த சித்தம் தடைப்படுகிறதை பார்க்கிறோம். And you can see, because sin was brought into this world, the will the Father had there, it had been stumbled. தன்னுடைய மக்களை மீட்டு எடுப்பதற்காக மோசேயை ஆண்டவர் அழைத்தார். Then later, to bring his people out of the bondages in Egypt, the Lord prepared Moses. ஆனால் அவருடைய பணியும் கரெக்டா போய் கம்ப்ளீட் ஆகல. இன்கம்ப்ளீட்டாவே அவர் ப்ராமிஸ் லேண்ட் போறதுக்கு முன்னாடியே நின்னு போச்சு. But unfortunately, because Moses made the wrong choice of listening to his flesh, he was stopped from entering the promised land. அப்ப பாருங்க, மோசேயினுடைய ஜர்னி யோர்தான் வரைக்கும் போய் அங்க நின்னு போச்சு. So Moses' journey stopped at the river of Jordan. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணி யோர்தானிலே ஆரம்பித்து கல்வாரி சிலுவையிலே முழுமையாக முற்று பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. But you can see the journey of our Lord Jesus Christ went from that Jordan river all the way to the cross of Calvary. அந்த 3.5 வருஷங்களிலே நம் ஆண்டவர் பிதாவின் சித்தத்தையே முழுமையாக செய்து முடித்தவராக இருக்கிறார். For 3.5 years, the Lord was so genuine, so truthful to the ministry that the Father had for him. இந்த 6வது வசனத்தின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? So what is the thing that we have? நமக்கு மரணம் சம்பவிக்கும் வரைக்கும் நாம் தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். So what is the purpose we have? Our purpose, our mission on this earth is to declare and really vow to say, until my time comes, I want to serve the living God. ஒரு வைராக்கியமான குடும்பத்திலே பிறந்த ஒரு வாலிபன், அவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினவன் தான், அவன் மத வைராக்கியம் கொண்டவன் தான், ஆனால் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்தான். See, there was a family that might have been religious in some other religion, and they were on fire, but one day God brought him out of that. அந்த வாலிபன் சவுலாக இருந்த பவுல். And who is that? It is none other than Saul, who became Paul. என்றைக்கு ஆண்டவர் அவனை பிடித்தாரோ அவனுடைய ஓட்டம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதிலேயே குறிய நோக்கமாக இருந்தது. See, as soon as he had an encounter, as soon as he believed in Jesus Christ, his journey was to serve God. அந்த ஓட்டத்தை முடிக்கிற அந்த தருவாயில் தான் அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. He says, I fought the good fight and I finished the race. And my prize is with my Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். See, our fight, our race, it is only in our faith, in our spiritual life. அப்போஸ்தலர் பவுல் சவுலாக இருந்த பொழுது அவர் ஒரு பாரம்பரிய வாழ்க்கை வாழ்ந்தார். See, when Paul, before meeting Jesus Christ, he lived a very religious, a very traditional life. ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னாரோ அன்றிலிருந்து இயேசுவுக்காகவே தன் ஜீவனை கொடுப்பதற்காக தன்னை அர்ப்பணித்தார். See, but the moment Paul encountered, the moment Paul believed in the name of Jesus, his life and his mission was to only serve Jesus Christ. இன்றைக்கு நாம் ஒரு முடிவு எடுப்போம், இதோ நான் என்னுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை காத்துக்கொள்வேன், அவர் என்ன எனக்காக நியமித்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் நான் ஓடுவேன் என்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். See, even today the Lord is still wanting us to really take this and really declare to say, yes, I want to keep the faith, I want to run this race for my Lord Jesus Christ. இன்றைக்கு இந்த ஒரு ப்ராமிஸ் நம்ம அடிக்கடி நம்ம அறிக்கை செய்வோம். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி.
See, that's why in Psalm you see this promise all the time. You know, who can do it for me other than my Lord? அன்பானவர்களே, ஆனால் ஒரு காரியம், நாம் கர்த்தருக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ, அவருக்கு எதையெல்லாம் விருப்பம் என்று நினைத்து நாம் அவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமோ, அப்படி நாம் செய்தால்தான் அங்கே ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. See, but in order for us to say, yes, only my Lord Jesus will do it for me, everything my God will do it for me, but first we need to make sure that we are walking, that we are doing the things that is according to the Father's will. இன்றைக்கு ஒரு ஒலிம்பிக் ஈவென்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். Let's take an Olympic event. 4 வருஷத்திற்கு ஒரு முறை தான் வருகிறது. So you know that the Olympics are held every 4 years. அடுத்த ஒலிம்பிக் இந்த கண்ட்ரில சொன்ன உடனே அப்பவே தொடங்கிடுறாங்க. 4 வருஷமா அந்த ஒலிம்பிக் ஈவென்ட்டுக்கு ஒரு பர்சன், அவர்தான் அந்த ஈவென்ட் ஃபுல் மேனேஜர். அவர் வந்து என்னென்ன மாதிரி கோச் வேணும், என்னென்ன மாதிரி அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் வேணும், என்னென்ன மாதிரி அங்கே தங்குவதற்குண்டான ரெசிடென்ஷியல்ஸ் வேணும், என்ன மாதிரி கேம்ஸ் வைக்கணும், எப்படி எல்லாம் அதுக்குண்டான எல்லா வயபிலிட்டிஸ் பார்க்கணும், எல்லாவற்றையும் அவர் ஆர்கனைஸ் பண்ணணும். See, you can see, so after one Olympic event finishes, immediately they announce, okay, in the next 4 years, this is where it's going to be held. And whoever is in charge of that event, immediately he starts planning what's needed for the event, what courts do we need, what decorations do we need, what equipment do we need. அந்த ஒலிம்பிக் முடியும் போது, க்ளோசிங் செரமனி வரும்போது, இந்த மேனேஜரை கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்பதாக ஒரு கப் ஒன்று கொடுத்து எல்லாரும் கனப்படுத்துவார்கள். And after the closing ceremony of the Olympics take place, lastly they bring out the manager and they honor and celebrate him. அன்பானவர்களே, அந்த ஈவென்ட் நடக்கிறது இந்த மேனேஜருக்காக அல்ல, மாறாக உலகமெங்கிலும் இருந்து அங்கே கலந்து கொள்கிற அவ்வளவு அந்த அத்லெட்டிக்ஸ்க்காக தான் அங்கே வைக்கப்படுகிறது. See, this Olympics, it's not an event that is made for the manager. It is actually made for the many Olympians or the many athletes that have come from all places of the world. அதே போலத்தான் நம் ஆண்டவர் கல்வாரியிலே முடிந்தது என்று சொன்னது அவருக்காக அல்ல, மாறாக நம் எல்லாருடைய பிரயோஜனத்துக்காகத்தான் ஆண்டவர் இதை செய்து முடித்தார். அல்லேலூயா. In the same way, when our Lord Jesus Christ says, it is finished, he's not talking about his life or he's not talking about his legacy. Instead, he is saying, for you, it is finished, the bondages are broken. இன்னைக்கு நாம் தைரியத்தோடு டெட்லஸ்டா என்று சொல்ல வேண்டுமா? So today, are we gonna boldly say, முதலாவது பரிபூர்ணமான அர்ப்பணிப்பு, பூரணமான அந்த ஃபுல்னஸ் ஆஃப் டெடிகேஷன் வேணும். So if we want to boldly say this, we need a fullness of dedication. இரண்டாவது நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். We must also be able to bear the sufferings. Cross, yes, இடைவிடாத அந்த தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Number 3, we must be able to have that close intimate fellowship with Jesus Christ. அப்போ இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருந்தால்தான் நம்மால மார்தட்டி சொல்ல முடியும் டெட்லஸ்டாய். அல்லேலூயா. And when we are like, yes, I do have this in me, we boldly say tetelestai. ஆண்டவர் அவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்ததோ அத்தனையும் செய்து முடித்தார். See, whatever the Father's will for Jesus Christ was to be done on this earth, every single thing the Lord Jesus Christ had fulfilled. ஆனால் நம்முடைய கடமைகள் இன்னும் முடியவில்லை. But our purpose in this world is not yet done. ஒரு அம்மா தன் பிள்ளைகளுக்காக வீட்டில் காலையிலிருந்து அப்படியே வேர்த்து விறுவிறுக்கு எல்லாம் சுவையான சமையல் சமைச்சு எல்லாம் முடிச்சிட்டாங்க. So there's a mother and she works so hard to make sure she cooks and does everything for her kids in the morning. முடிச்சிட்ட பிறகு அப்பா என்று சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க சோஃபால உட்காந்துட்டு. And then after she has finished her duty, she says, oh thank God, and she sits down. இப்போ அந்த நேரம் வந்த உடனே அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்த பிறகு அந்த பிள்ளைங்க அந்த செஞ்ச சாப்பாட்டை அவங்க விருப்பத்தோடு சாப்பிட்டாதான் அவ்வளவும் செஞ்சு வச்ச அம்மாவுக்கு ஒரு
ஒரு திருப்தி, சந்தோஷம் இல்லைங்களா? See, when a child comes and says, Mom, I'm hungry, Mom, I'm hungry, and only when the mother cooks and gives food that is definitely satisfying to her children, she also is satisfied. அதே போலத்தான் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் அருமையாக செய்து வைத்து விட்டார். So that is the same thing with our Lord Jesus Christ. ஆனால் நாம் தான் இன்றைக்கு அவர் செய்து முடித்ததை முழுமையாக நாம் விருப்பத்தோடு ஏற்று அவருடைய விருப்பத்தை செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். But now we as children of God, we must accept the work that the Lord has done for us, and now we also should do the work for him. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் இதை எழுதி வைக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை எடுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் படிங்க. யாராவது ஒருத்தர் படிங்க. எனக்கு பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2:12-13. பிரதர் ரவி, நீங்க படிங்களா கொஞ்சம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 கொஞ்சம் படிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நாம் எல்லோரும் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. அப்போஸ்தலர் பவுல் அவர் சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமா, இப்ப எங்க இருக்கிறார்னா தூரமானா அவர் பிரிசன்ல இருக்கிறாரு. தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் அதிகமான நடுக்கத்தோடும் உங்கள் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. Therefore, my beloved, as you have always obeyed, not as in my presence only, but now much more in my absence, work out your own salvation with fear and trembling. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களிலே நம்மளே அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. For it is God who works in you both to will and to do for his good pleasure. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுதி வைத்து முற்றிற்று. See, if you see in the Old Testament, all the creation that was done, at the end it says, and it is finished. நியூ டெஸ்டமெண்ட்டும் எழுதி ரெவலேஷன் வந்த உடனே முற்றிற்று. And then Revelation as well, it says is, and this is the end, or it is finished. ஆனா ஒரு புக் மட்டும் இன்னும் முடியவே இல்லை. But there's one book that says that has not, there's no end to it yet. எது தெரியுமா? ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் பணி. அது அப்போஸ்தலர் பவுல் பிறகு திருச்சபை என்கிற இந்த வரலாற்றில் இன்னும் போய்க்கொண்டே இருக்கிறது. See, it is the book of Acts where at the end it talks about Paul, but it doesn't end actually, and instead you see the other gospels after it. It talks about the churches and the letters to the churches. எனவே நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, முடிந்தது என்ற இந்த ஒரு வார்த்தையின் வழியாக இதோ எங்களோடு கூட பேசினரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம யாராவது ஒருத்தர் வந்து இப்போ இந்த வேளையில ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்திலே. அப்படியே ஒரு பல்லவி பாடி பிறகு 7வது வார்த்தைக்கு கடந்து போய் முடிப்போமாக. Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. கிங்ஸ்டன் ப்ளீஸ் கம். உற்சாகமா இருக்கணும். Pray for this word. Tetelestai. Finished. Come on. Father, we thank you for this word, Tetelestai. Yes. Father, we remember this when you finished what you have accomplished, Father, at the cross. Same way in our life, Lord Jesus, whatever we do, we finish it and say Tetelestai in your glory, for your glory. We ask you, amen. சோதரப்பா, கண்களை மூடும். கடைசியாக 7வது வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக அப்படியே நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனை நம் கண்முன்னாக வைப்போமாக. ஹல்லேலூயா. குருசின் மேல் காண்கின்ற தாரிவ பிராணனா
பேருக்காய் சாகின்றார். பிராணநாதன் பிராணநாதன் என் பேருக்காய் சாகின்றார். பாவத்தின் காட்சியை ஆத்மாவே பார்த்திடா. பாவத்தின் காட்சியை ஆத்மாவே பார்த்திடா. தேவகுமாரன்மா சாபத்தி லாயினா. தேவகுமாரன்மா சாபத்தி லாயினா. குருசின் மேல் குருசின் மேல் காண்கின்ற அறிவு. பிராணநாதன் பிராணநாதன் பேருக்காய் சாகின்றார். பிராணநாதன் பிராணநாதன் என் பேருக்காய் சாகின்றார். எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் அன்பானவர்களே, அந்த குருசியை நோக்கி பார்க்கணும். நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். எவ்வளவு என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் நான் அந்த காட்சியை பார்த்து பார்த்து நான் தேற்றிக்கொள்வேன் என்று சொல்லி கேட்போமா? கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், குருசின் காட்சியை தரிசித்து தேறுவேன். குருசின் காட்சியை தரிசித்து தேறுவேன். குருசின் மேல் காண்கின்ற அறிவா. பிராணநாதன் பிராணநாதன் என் பேருக்காய் சாகின்றார். பிராணநாதன் பிராணநாதன் என் பேருக்காய் சாகின்றார். லூக்கா 23 அதிகாரம் 46 வசனம். அங்கே ஆண்டவர் சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அமர்ந்து கொள்வோம். In Luke chapter 23, verse 46, the Lord says, Father, into your hands I commit my spirit. அன்பானவர்களை, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் திருவாய் மலர்ந்து உதித்த ஒரு மலர் என்னவென்று சொன்னால் ஒப்படைப்பு. சரண்டர், ஹேண்ட் ஓவர். So you can see this fragrant flower is called surrender. ஒப்படைப்பு, surrender. அடுத்ததாக இன்னும் ஒரு பூ அங்கே உதித்தது, பாதுகாப்பு. So another one is security. அப்ப இந்த ரெண்டு விதமான பூக்கள் அங்கே மலர்ந்தன. So it is these two fragrant flowers together. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். Father,
I commit into your hands, I commit my spirit. அன்பானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் மத்திய எழுதின சுவிசேஷத்திலும் அவர் மகா சத்தமிட்டு ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். See, in the Gospel of Matthew and in the Gospel of Mark, it says that he let out a big sound and he died. யோவான் சுவிசேஷத்திலே அவர் தலை சாய்த்து ஆவியை ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். In John, it says that he bowed his head and he died. ஆனால் இந்த லூக்கா சுவிசேஷத்தில் தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். But it is only in the book of Luke it is said that Jesus says this word and then he breathes his last. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். Father, into your hands I commit my spirit. அன்பானவர்களே, முதல் வார்த்தை பேசும் பொழுதும் அவர் அழைத்தது பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். See, when we look back at the first word, even then he started with Father, forgive them for they do not know what they are doing. அந்த பிதாவினுடைய அந்த உறவு முறிக்கப்படும் பொழுது பிதா என்று அழைக்காமல் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? When the Lord, when that tie or that relationship was broken in that moment, Jesus doesn't call saying Father, but he says, my God, why have you forsaken me? ஆனால் கடைசியில தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது அவர் மீண்டும் அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டு சொல்றார், பிதாவே, உங்க கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். But once the promise was fulfilled, again you can see that relationship is there, and Jesus says, Father, into your hands I commit my spirit. ஆண்டவர் அந்த இடத்துல, அன்பானவர்களே, ஆண்டவரே, இதோ நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. See, Jesus didn't go, okay, God, I'm going to die. மாறாக என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன். But instead he says, Lord, Father, my spirit I commit it to you. அன்பானவர், அப்படியானால் நம் ஆண்டவர் அவராகத்தான் தானாகவே ஆவியை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். So you can see, what is this saying? That Jesus himself surrendered his spirit to the Father. காரணம், யோவான் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினாலே பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் என்று சொன்னார். See, in John chapter 10 verse 17 it says, therefore my Father loves me because I lay down my life that I may take it again. அடுத்த வசனம் பாருங்க, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், நான் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். And the next verse says, no one takes it from me, but I lay it down of myself. I have power to lay it down, and I have power to take it again. This command I have received from my Father. அன்பானவர்களே, இந்த இடத்துல பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை என்று சொன்னாரே, இது பரிசுத்த ஆவியானவரை அல்ல. See, Jesus says, Father, into your hands I commit my spirit. But this is not the Holy Spirit. அல்லது ஒரு மனுஷனுடைய உடலில் இருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற மூன்று பகுதியில் இருக்கிற அந்த ஆவியை பற்றி சொல்லவில்லை. See, or it's not even when we say in a human being they have the spirit, soul, body, he is not talking about this spirit that he wants to commit. அங்கே ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். See, instead he said, this is the life I give you. அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் இந்த உலகத்திலே பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். See, we are living in a world, in a time of uncertainty. என்றைக்கு முதல் பேரானவராக இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, இன்றைக்கு நாமும் அவருடைய கைகளிலே பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. But one thing we know, the moment Jesus said, Father, into your hands I commit my spirit,
from that time, we have an assurance that we are safe in the hands of God. அதனாலதான் ஆண்டவர் யோவான் 10:28 சொன்னாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்று சொன்னார். John chapter 10 verse 28, and I give them eternal life, and they shall never perish, neither shall anyone snatch them out of my hand. அன்பானவர்களே, ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு வசனம் சொன்னார், 10:29-31, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்று கூட தரையில் விழாது என்று சொன்னார். So you can see in Matthew chapter 10 verse 29, sorry. Verse 29, it says, are not 2 sparrows sold for a copper coin, and not one of them falls to the ground apart from your father's will? அப்போ பிதாவின் சித்தம் இல்லாம ஒண்ணு கூட தரையில விழாதுப்பா. அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்கள் தலையில் இருக்கிற அந்த மயிறு கூட எண்ணப்பட்டிருக்கு என்று சொன்னார். So he says the very hairs of your head are numbered. ஆதலால் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாம் எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தவர்கள். Do not fear, therefore, you are of more value than many sparrows. அவர்தான் சொன்னாரு, அந்தப்படியே நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறி போன அவர் தான் சொன்னாரு. See, the Lord said that everyone has fallen short of the glory of God. ஆனால் அவர்தான் இப்ப சொல்றாரு, நாம் எல்லோரும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. However, he says that we are of more value. அன்பானவர்களே, அதனால்தான் ஆண்டவர் ஏசாயால எழுதும்போது சொல்றாரு, ஒரு தாய் தன் குழந்தையை மறந்துடலாம், ஆனால் நான் உங்களை மறக்க மாட்டேன், ஒருபோதும் மறக்க மாட்டேன், உங்களை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. See, that's why in Isaiah it says a mother can forget her child, but our Lord will never forget us, and in his palm he has drawn us, or he has kept us. அன்பானவர்களே, எனவே நம்மை அவருடைய கைகளிலே ஆண்டவர் நம்மை பத்திரமாக See, வைத்திருக்கிறார். the Lord has kept us safe and secure in his hands. அப்போ நம்முடைய வாழ்க்கை, அன்பானவர்களே, அப்போ இனி நாம் வாழ்கிற வாழ்க்கை நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். So in our life we must know where we are. நாம எங்கேயோ வெளியே இல்லைங்க, We're not outside. நாம எங்கேயோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், அது விண்டம் வேல்ல இல்ல டானிட்ல இல்ல பாயிண்ட் குக்ல இருக்கும், இல்லவே இல்லை. நாம தேவனுடைய கருத்துக்குள்ள பத்திரமா இருக்கிறோம். அல்லேலூயா. See, we can say I'm from Tarnit or I'm from Windhamville, but I'm telling you today that we are all in the palm of our Lord's hand. அப்போ அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை நாம ஒப்பு கொடுத்து விட்டால் நமக்கு நாளைய தினத்தை குறித்து கவலையே பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. And when we have really given our life into his hands, then there is no reason for us to worry about tomorrow. காரணம், நமக்காக ஜீவனை கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ தன் ஆவியை ஒப்பு கொடுத்த அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. Because there is a great promise that is given into our life, is that our Lord, he is the same and his grace is the same yesterday, today and forever. அவர்தான் சொன்னாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். See, the Lord says he will do double the good and it will be given today. நம்பிக்கையுடைய சிறைகளே. He says, oh, you of good faith. Oh, you prisoners of the hope. And நம்பிக்கையுடைய சிறைகளே. And you prisoners of hope. நீங்க அரணுக்கு வாங்க, come into the fortress. He says, come into the fortress. நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். And I will give you double fold of blessings. என்னங்க double fold blessing? What is this double fold blessing? இங்க பாருங்க, யோவான் 10 28 படிங்க, 29 யாரனா ஒருத்தர் படிங்க பார்க்கலாம், குயிக்கா படிங்க. John 10, 28 and 29. Hallelujah. Yes? Yes. So what do you get that from that verses? What do you get it from the verses, pa? Double fold. Number 1. Nobody can
from my hand. Number 2, Eternal. from my father's hand. Hallelujah. So this is the double fold blessing. Number one. ஒருத்தரையும் என் கையிலிருந்து பறிக்க முடியாது, எங்க அப்பா கையிலிருந்து பறிக்க முடியாது. Hallelujah. So number one is you cannot, no one can snatch you from my hand, and the second one is no one can snatch you from my father's hand. அதான் ஏசப்பா சொல்றாரு, ஏய் உன்னை அந்த பிசாசை பார்த்து உனக்கும் பேபே உங்க பாட்டனுக்கும் பேபேன்றார். சரிங்களா? ஒருத்தரும் என் பிள்ளைங்களை எங்க கையிலிருந்து பறிச்சுக்கவே முடியாது, எல்லாம் என் பிள்ளைங்க. அல்லேலூயா. See, the Lord declares it openly to the enemy. These are my children, and you cannot snatch them nor from my hand or my father's hand. என காரணம் கிறிஸ்து தன் ஆவியை பிதாவின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். It is because, why do we have this double fold blessing today? It is because Jesus Christ committed his spirit into the Father's hand. இன்றைக்கு நாம் அவரிடத்திலே வரும் பொழுது When we come into his presence today, அவர் நம்மை மன்னிப்பார், he will forgive us. அவர் நம்மை கரங்களில் ஏந்தி கொள்வார். He will carry us in his hands. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கொஞ்சம் குயிக்காக எடுத்து படிங்க, எல்லாம் நல்லா எடுத்து பாருங்க அந்த வசனத்தை. நல்ல ஒரு அருமையான வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். வேர் இஸ் யுவர் பைபிள்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. If we say that we have not sinned, we make him a liar and his word is not in us. அன்பானவர்களே, அப்ப இன்னைக்கு இந்த 7வது வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறதா தான், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், அதுபோல ஆண்டவரே எங்களை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, நாங்க பாவிகள், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னியும் ஆண்டவரே என்று கேட்போம். See, that is what the 7th word has been is teaching us today, is telling us today. Just as Jesus said, Father, into your hands I commit my spirit, we also should say from our heart, oh Lord Jesus, I commit my spirit into your hands, forgive me for my sins. ஒரு மனுஷன் தன் பாவத்தை அறிக்கை பண்ணா, ஆண்டவரே அநியாயமா நான் டாக்ஸ் வாங்கி எவ்வளோ நான் எத்தனையோ பேருக்கு வாய் அடித்தேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் எத்தனையா கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியில் பாதியெல்லாம் கொடுத்துறேன்னு சொன்னான் சக்கேயு. There was a man, Zacchaeus, who says when he met Jesus, Lord, I have done so much wrong. I have cheated so many people, taking so much money from them. I will give them what I got from them, and even 4 times more I will give them. Please forgive me. அவர் உடனே இயேசுப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. And you know what Jesus answers? He said, Zacchaeus, today you and your household have received salvation. சக்கேயுக்கு மாத்திரமல்ல, வீட்டுக்கே ரட்சிப்பு. See, it's not only for Zacchaeus, it is for his whole household. அந்த சிறைச்சாலை தலைவங்கிட்ட ஆண்டவர் பேதுரு அதான் சாரி அப்போஸ்தலர் பவுல் அதான் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். See, that is what Paul says as well to the prison guard. He says, you know, believe in Jesus Christ today, not only you but your household will be saved. எனவே ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறவர். See, the Lord has given us an assurance to have forgiveness from our sins. அவர் நம்மோடு கூட உறவு கொள்ள விரும்புகிறார். See, he is wanting to form and get that relationship with us. நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக செய்ய வல்லவர். See, more than our thoughts or more than our things, he has done exceedingly great. அவருடைய கிருபையினாலே நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மாலே அல்லாத தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. And it is today by his grace we are saved. இந்த அர்ப்பணிப்பினால் நாம் எல்லோரும் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. See, it is because when we have accepted the Lord and when we have gone into his repentance and forgiveness, we are safe in him. எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நாம ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. Let's just surrender and submit to God today. அன்பு நிறைந்தவரே, உம் கிருபை குறையவில்லை. அந்த பாட்டு எடுங்களேன் கொஞ்சம்.
அன்பு நிறைந்தவரே, உம் கிருபை குறையவில்லை. தேங்க்யூ லார்ட். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் நல்ல உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் இந்த நேரம் கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். இந்த நேரம் நம்ம அவர் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கிருபைப்பா, எவ்வளோ பெரிய கிருபை. இன்னைக்கு 3 வார்த்தைகள் ஆண்டவர் பேசினாரு. தாகமாயிருக்கிறேன். நமக்காக அந்த தாகம் அவர் எல்லாம் முடிந்தது என்று டெட்லெஸ்டா என்று சொன்னாரு. நமக்கு நம்மித்தமாக எல்லாம் செய்து முடிச்சிட்டு இருக்கிறாரு. 3வதாக தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன், உங்க கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னவர் நம்மையும் அவர் கைகளிலே முழுமையாக பத்திரமாக வைத்திருக்கிறாரு. உணர்ந்து நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. உமது கோபம் ஒரு நிமிடம், உமது அன்போ தலைமுறைக்கும். உமது கோபம் ஒரு நிமிடம், உமது அன்போ தலைமுறைக்கும். உமது அன்பு மாறவில்லை, உமது அன்பு மறையவில்லை. உமது அன்பு மாறவில்லை, உமது அன்பு மறையவில்லை. உயிரே 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 இயேசுவே, அன்பு நிறைந்தவரே, உம் கிருபை குறையவில்லை. என் உயிரோடு கலந்தவரே, என் உயிரோடு கலந்தவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. பாஸ்டர் மேல வாங்க. தேங்க்யூ.
அன்பினிடத்திற்கு நாங்கள் யாவரும் வந்திருக்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாயிருக்கிறேன். எங்களை மீட்டு கொள்ளும்படியாக ஆண்டவரே மகிமையை துறந்து இந்த உலகத்திற்கு வந்து உண்மையே நீர் அர்ப்பணித்து கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, சிலுவையின் மரண பரிந்து உம்மை நீர் தாழ்த்தி கொடுத்திருக்கிறீர். உமது சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மிடத்திலே திரளான மன்னிப்பும் மீட்பும் உண்டாயிருக்கிறது. அந்த மன்னிப்பினிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த அன்பினிடத்திற்கு நாங்கள் யாவரும் வந்திருக்கிறோம் ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அர்ப்பணிப்பு எங்களிடத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. உமது கிருபை எங்களிடத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து செய்து முடித்த காரியங்கள் எங்களுடைய சித்தமாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே அது சித்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலகமெங்கும் துக்கத்தோடு இருக்கிற இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தீரே, அந்த அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது சிலுவையின் மரணத்தை நாங்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை ஆண்டவரை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக எங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் நன்றி அறிந்தல் உள்ளவர்களாக இருக்கும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உமது சமூகத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த நாளிலே நீர் அனுப்புகிறமைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் வந்து ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போனதில்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு உமது இறுதி அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரை அர்ப்பணித்த அர்ப்பணிப்பும் அன்பும் மன்னிப்பும் ஆண்டவரே, பொறுமையும் ஆண்டவரே, பொறுப்பும் ஆண்டவரே, அப்பா பங்களிப்பும் ஆண்டவரே, கர்த்தாவே ராஜா ஒப்புவித்தலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி எங்களை நாங்கள் நடந்து கொள்ளும்படியா எங்கள் ஆவியும் ஆத்துமா சரீரம் யாவற்றையும் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீ தாமே எங்களை தகுதிப்படுத்துவீராக அப்பா, எங்களை நீ தகுதிப்படுத்துவீராக. உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோமாக. இந்த வேளையில் அன்பானவர்களே ஒரு சின்ன காணிக்கை எடுக்க போகிறோம். இது டைத்திங் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஆஃபரிங். இந்த நாளில் இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு யாராவது ஒருத்தர், நம்ம எவ்வளவோ ஏழை நிறுவனங்கள் இருக்குது, அல்லது வேறு எத்தனையோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, யாராவது ஒருத்தருக்கு நம்ம இன்றைக்கி உதவி செய்யலாம் என்று பரிசுத்த ஆவியானவர் தோண்டுகிறபடினாலே உங்களால் என்ன கையில் இருக்கோ அது போதும். வி ஆர் நாட் ஆஸ்கிங் ரொம்ப பெருசாக, என்ன இருக்கோ நீங்கள் கொண்டு வந்து கர்த்தருக்கென்று கொடுங்கள். அந்த மணியை நம்ம அவங்களுக்கு கொடுப்பதற்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். ஒரு பல்லவி பாடும் பொழுது நம்ம எல்லோரும் உற்சாகத்தோடு கூட தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. பாடல் சொல்லுகிறது, சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம், கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் பாடுவோம் என்று சொல்லி அந்த பாடலை பாடி உற்சாக பாடுவோமாக. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரப்பா. F major 2/4 135.